இந்த மகேந்திரா பொலிரோ பிக்கப் வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கவே தேவையில்ல. கிளர்ச்சிலேருந்து கால் எடுத்தாவே கட்ட 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 கட்டன்னு பயங்கர அதிருது வைப்ரேஷனு. இன்ஜின் பெட்லேருந்து எல்லாமே டோட்டலாக கியர் லிவர்லேருந்து எல்லாமே ஆடுது. எதுக்கு இந்த மாதிரி ஆடுது அப்படின்னு கேட்டதுக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறமா தான் போனால் இந்த ஸ்டார் வந்து ரெண்டுமே போயிடுச்சு. நல்லா ஷேக் ஆகுது. இந்த ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அது போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். எம்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் அதிரதில்ல. 1 டன் போட்டால் கூட அதிரதில்லை. இந்த 1.5 டன்னு 2 டன்லாம் போட்டுன்னு வச்சுக்க, கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் போதும். ஸ்மூத்தாக தானே ரன் ஆகணும். ஆனால் ரன் ஆகிறதில்ல. சரியான வைப்ரேஷன் கிட்ட 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 கிட்டன்னு. அதுக்கப்புறமா தான் இது வந்து போயிடுச்சின்னு சொன்னார் நம்ம தலைவர். அதுக்கு தான் இப்போ மாற்றிட்டு இருக்கிறேங்க. உங்களுடைய வண்டியிலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஸ்டார் தான் போயிடுச்சு. இது மாதிரி டபுள் சைடுமே ஸ்டார் வரும். ஃப்ரண்ட்லேயும் வரும், பேக்லேயும் வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகுது நல்லாவே. அந்த ஷேக்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்ரேஷனு கொஞ்சோண்டு ஷேக் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெவி வைப்ரேஷனு. அப்படியே கியர் லிவர்லேருந்து உள்ளே ஃபுல்லாக நம்ம சீட்லேருந்து எல்லாமே டோட்டலாக ஆடுது. அதனால் இது அப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது. இந்த ஸ்டார் ஃபுல்லாக டோட்டலாக போயிடுன்னு சொல்லிட்டு தான் சரி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒர்க் ஷாப்புக்கு. கழட்டிட்டு இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா புஷ் மாதிரி அடிக்கிறாரு. இதை புதுசாக ஒன்று போட்டாச்சு. இன்னொரு சைடு இன்னொன்று போடுறேங்க. இதெல்லாம் போட்டுட்டுங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்மூத் ஆயிருன்னு சொல்லியிருக்காரு நம்ம அஜித் ஒர்க் ஷாப்பில். இந்த ஒர்க் ஷாப் எங்கே இருக்குன்னா நம்ம ஒசூரில் தாங்க இருக்குது. அதாவது ஒசூருக்கு போகிற வழியில் ஃப்ளேவர் இருக்கு இல்லைங்களா, வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் கீழே வந்து சிமெண்ட் ரோடு போகுது. அதில் வந்து டெட் ஹேண்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கேயே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நல்லா கிளியராக வந்து நல்ல குவாலிட்டியாக கிளியராக வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து க்ளீனாக வந்து ஃபிட் பண்ணுறாரு. அதனால் இவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டியை விட்டிங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவார். இன்ஜின் ஒர்க்கு A to Z. ஸோ இப்போ வந்து புஷ்ஷை வச்சு அடிக்கிறாரு. இது கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு தான். கிளியராக வந்து கரெக்டாக அடித்து அதை உள்ளே இறக்கி ஃபிட் பண்ணணும். அதுதான் மேட்ரு. ஓகேங்களா. எல்லாத்துலேயுமே அடித்து புஷ்ஷெல்லாம் இறக்கி பின்னை போட்டு டைட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்குது. அதையும் ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்தது ஸ்டார் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா. இது கொஞ்சம் லேட்டு எடுத்துக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பொறுப்பாக வந்து ஃபிட் பண்ணணும். இது வர இன்னொரு சைடு இதையும் கழட்டி அதையும் உருவி எடுக்கணும். இது ஒன்று நல்லாயிருக்கு, ஒன்று போயிடுச்சு. பட் ரெண்டுமே மாற்றிடலாம் அப்படின்ட்டாரு. அதுக்கு தான் அந்த சவுண்டு வருது அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னதுனால இதையும் வந்து, ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று மாற்றலன்னா திரும்ப அது கொஞ்ச நாள் விட்டு அதையும் கழட்டணும். அதனால் ரெண்டுமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு 2 mm டிஃப்ரெண்ட்டு தான் வந்து ஷேக் ஆகுது. அதுக்கே அந்த வைப்ரேஷன் ஆகுது. ஆனால் இதெல்லாம் கழட்டின்லாம் வெளியே வராது. நீங்கள் எவ்வளோ நாளாலும் ஓட்டலாம். பட் ஆனால் ஓட்ட முடியாது. 1.5 டன் 2 டன்லாம் வந்து ரிலீஸ் எடுத்தாவே அப்படியே அதிர்ந்து ஓவராக. டிராஃபிக்கில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்ஸு அதில் வந்து 2 டன் மெட்டல் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் ரீச் ஆகிறதுக்குள்ளே கிளச் பிளேட்டில் ஸ்மெல் கிளம்பிடுச்சு. கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஒரு கிளச் பிளேட்டு ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் 1/4 மணி நேரத்தில் கிளச்சிலேருந்து ஸ்மெல் கிளம்பிடுச்சு. என்ன மூவ் ஆகாது, அப்படியே அதிரிட்டே ஆகுது. உடனே கிளச்சை பிடிக்கணும், உடனே கிளச்சை எடுக்கணும், பிடிக்கணும், கிளச்சை அழுத்தணும், ரிலீஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதை அதிரிட்டு போதா கிளச் பிளேட்டில் ஸ்மெல் கிளம்பிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாற்றுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ மாற்றிட்டே இருக்கிறாரு. ரெண்டாவது இந்த நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிப்பிள் கொடுத்துருக்குறாங்க, கிரீஸ் அடிக்கிற நிப்பிள்.
இதை நான் ஒரு 2 இயர்ஸாகவே க்ரீஸே அடிக்கலை, அதுவும் ஒரு மைனஸ். நீங்களும் வந்து க்ரீஸ் கண்டிப்பாக அடிச்சிருங்க. 15 days ஒன்ஸ் அடித்தா கூட ஓகே தான் அப்படின்னாரு. இதுக்கு வந்து க்ரீஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் அடிக்கணும், அடிக்கலைன்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீஸ்லாம் போட்டு லோட் பண்ணி தான் அதை ஃபிட் பண்ணுறாரு. 15 days விட்டு நீங்கள் க்ரீஸ் அடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் 15 days விட்டு நாம் க்ரீஸ் அடிச்சிடலாம், ஓகேங்களா? இதை தான் வந்து எப்படி ஃபுல்லாக இது ஃபிட்டிங் பண்ணி மாட்டி வண்டி ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி மாட்டுறது என்னன்னு. அதை வச்சு நீங்கள் உங்களுடைய வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மாற்றிக்கலாம், ஓகேங்களா? பாருங்க, இது ஃபிட் பண்ணுறதா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிட் பண்ணணும், கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். புஷை வச்சு உள்ளே எல்லாம் இறக்கி அந்த ஸ்டாரை கொண்டு வந்து இதில் மேட்ச் பண்ணணும். மேட்ச்சு ஓகே ஓகே மேட்ச் பண்ணணும். மேட்ச்சு கரெக்டாக எத்தி பிடிப்பியா, எத்தி பிடி, அது கரெக்டாக அப்படியே திரும்ப அந்த சைடும் வருதா நிப்பில்? ஆமாம், இது இப்போ 2 ஸ்டாருக்கும் வருது. 1 2 3 மூணுத்துக்கும் இது இருக்குது. சரி சரி, மூணுத்துக்கு அடிக்குது. 15 days ஒரு வாட்டி அடிச்சுக்கோங்க. வைப்ரேட்டு சவுண்டு கட கடத்து சவுண்ட் எல்லாம் வராது. நான் போட்டு விட்டுறதுனால அடி தேவை. சரி சரி. அது எடு, அந்த ராடு ஸ்டேஜ் ராடு எடுத்துட்டு லைட்டாக டீசல் பில்லிங் போட்டு அது இது பண்ணி பூபதி வந்துக்கிறாங்கப்பா. எங்க சஞ்சய் விட்டு போகல, வேலையை முடிச்சிட்டோம். இங்கே வருவாங்கடா. வீடு கடையிலே தங்குறதா? தங்குறாங்க. இந்த கூட்டு வா நைட்டுக்கு. இல்லை வீட்டுக்கு கூட்டு போயிடாண்டா சஞ்சய். மச்சான் தானே அவங்க 2 பேரும். மாமான்றான் இவன் மச்சான்றான். 2 பேர் மாமா மச்சானா இருந்தாலும் 2 போட சேர்த்து போ. நான் யாக்கி அவனுக்கு ஏன்னா ஆக்கி போடணும். ஆமாம், எனக்கே சோறு போட மாட்டேன். உனக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டேன் பார்த்தா.
வச்சுக்கோ ஃப்ரெண்டா வச்சுட்டியா அது வை பாக்ஸில் வை தொடி அது கிளீனாக அவ்வளோதான் வச்சுட்டியா அட்டை பாக்ஸ் இது தொடச்சு கட்டை கொஞ்சம் தொடச்சு விடு கீழே ஒரு வாட்டி ஜெயிட்டு கிரீஸ் அடிச்சிருங்க ஓ ஓகே ஓகே இனிமேல் அடிச்சா கிரீஸ் அடிச்சாதான் லைஃப் அதான் அப்படியே விட்டதுனால ரெஸ்ட் ஆகி வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல போடுங்க ஃபஸ்ட்டு கேட்லையா